தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாளிலும் கூட தேவனை நாம் ஆராதிக்கும்படியான ஒரு கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். மனசோர்வுகள், தடுமாற்றங்கள் அனைத்தும் தேவ ஜனங்களுக்குள் இருந்தாலும் கூட தேவனை ஆராதிக்கின்ற போது அவையெல்லாம் மாற்றப்படும். இதனால் வீடுகளிலிருந்து தேவனை ஆராதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தேவ சமூகத்தை உண்மையாக எங்கிருந்து தேடினாலும் கூட தேவன் அங்கே கடந்து வருகிறவராக இருக்கிறார். அதனால் தேவ சமூகத்தை நினைத்து உங்களுடைய இல்லத்திலிருந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்திக்கு முன்பாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து நாம் தேவ செய்திக்குள் கடந்து போவோம். எங்கிருந்தாலும் அவருடைய திருப்பாத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு இருக்கும். வானவோருக்கு சிங்காசனம், பூமியோருக்கு பாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நீங்கள் யாவரும் இருக்கிற இடத்திலே தேவனுடைய திருப்பாத்தில் அமர்ந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த நேரத்தை கூர்ந்து கவனிக்கின்ற போது நிச்சயமாய் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த இயேசுவே என்று சொல்லி நான் அந்த படலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் என்ற தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிருந்தாராம், என்னை நேரிடினும், என்னை கைவிடாதிருந்தாரா, என்னை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பே, உமது வெள்ளம் நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வெள்ளம் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னும் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னும் துன்ப நேரத்திலும், தினமும் என்னும் வீசிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனமார மாந்தனிதல்ல மனவேண்டுதல்
ஆண்டவரே, அந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிற அனைத்து தெய்வ ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரசனத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் அனுபவிக்கும்படியாக ஆவியானவர் இறங்குவீராக. குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. உலகத்தில் வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி தேவ ஜனங்கள் அத்தனை பேரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இடைப்படுகிற ராஜ்யம் அடிமறைத்திலே வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் பங்கேற்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த முகழ்வழியாக நீங்கள் சந்திக்கின்ற போது தேவன் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. இந்த நாட்களை பார்க்கும்போது உலகம் முழுமையான ஒரு பெரிய பாதிப்பை மீண்டுமாக கடந்து வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்திலே பார்க்கும்போது பல மாநிலங்கள் இந்த நோயின் தாக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு அதிகமான மரணங்களும் உயிர் சேதங்களும் பிரச்சனை நிறைந்ததுமாக இந்த ஆண்டும் தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம். இவையெல்லாம் இதற்கு என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது, எதிர்மித்தமாக இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது, வேதத்தில் அதற்குரிய விளக்கங்கள், வேதத்தில் அதற்குரிய பதில்கள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தமில்லாமல், நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய தீர்மானம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. என்று சொன்னால் பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடைய சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு காலங்கள் நம் தேசத்தினுடைய ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் வாழ்கின்ற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவையெல்லாம் எதற்கு? எதிர்நிமித்தமாய் இந்த நோயின் தாக்கம் மீண்டும் இந்த ஆண்டிலே கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது, கடந்த ஆண்டிலும் கூட 6 மாதங்களுக்கு பிற்பாடு தேவனை ஆராதிக்கும்படியாக சபைகள் திறக்கப்பட்டது, ஆலயங்கள் திறக்கப்பட்டது, ஆராதிக்க கடந்து போடும். ஆனாலும் முழு விடுதலை இல்லாமல் ஆராய்த்த போதிலும் கூட இந்த ஆண்டு மறுபடியுமாக முழுமையாக இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க முடியாதபடிக்கு அரசாங்கத்தின் மூலமாக தடைகள் வந்து இருப்பதை பார்க்கிறோம். ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? இதிலிருந்து தேவ ஜனங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? தேவ ஜனங்களுக்கு தேவன் என்ன உணர்த்துகிறார்? தேவ ஜனங்களை தேவன் எப்படி பாதுகாக்க விரும்புகிறார்? தேவ ஜனங்கள் மூலமாக தேசத்தை எப்படி பாதுகாக்க தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி தியானிக்கும்படியாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு தேவன் சோதேம் கொமாரா என்கிற பட்டணத்தை அழிக்கும்படியாக யோசித்தார். என்று சொன்னால் அங்கே நாம் பார்க்கின்ற போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 வாசிக்கின்ற போது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு கர்த்தர் சோதேம் கொமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பட்டணத்தினுடைய பாவங்கள் தேவனுடைய பார்வைப்படுத்தால் கொடிதாக இருந்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம் தேசத்தில் பார்க்கிறோம், நாம் உலகத்தில் பார்க்கிறோம், பாவங்கள் கொடிதாய் இருப்பதை நம்மால் காண முடிகிறது, நம்மால் உணர முடிகிறது. இன்றைக்கு கொடுமையான ஒரு பாவங்கள் நிறைந்த ஒரு நாட்களை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி ஊடாய் பார்க்கின்ற போது எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், அட்டுழியங்கள், இப்படி பயங்கரமான நடப்பதை பார்க்கிறோம். லஞ்சங்கள் பெருத்திருப்பதை பார்க்கிறோம். நீதி இல்லாத ஒரு காரியம் உலகத்தில் நடப்பதை பார்க்கிறோம். தேசத்தில் எங்கும் அநீதியான காரியம் நடப்பதை பார்க்கிறோம். உண்மை இல்லாத காரியங்களால் நடப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் குறித்துதான் அங்கே தேவன் சொல்லுகிறார், அந்த பட்டணத்துடைய பாவம் எப்படி இருக்கிறது, கொடிதாய் இருப்பதினாலே அந்த பட்டணங்களை தேவன் அழிக்கும்படியாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்.
அழிக்கும்படியாக இறங்கி வருகின்ற போதுதான் அந்த 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கிற வண்ணமாக தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் யாரை நினைத்தாராம்? ஆபிரகாமை நினைத்தார் சொல்லி பார்க்கிறோம். தேவன் யாரை நினைத்தார்? அந்த பட்டணம் முழுமையாக இருக்கிற மக்களை அழிக்கும்படியாக. ஏன்னு சொன்னால் அவர்கள் பாவம் தேவ பார்வையில் கொடிதா இருந்தபடியினாலே, கொடுமையாய் இருந்தபடியினாலே, தேவனுடைய பார்வையில் வேதனைப்படும்படியாக பாவங்கள் இருந்தபடியினாலே அந்த பட்டணத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் அழிக்கும்படியாக தேவன் எண்ணம் கொண்ட போதிலும் கூட யார் நினைக்கிறார் என்று பார்க்கிறோம்? ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தது மாத்திரமல்ல, லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படிக்கு அனுப்பிவிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அழிக்கும்படியாக அந்த பட்டணத்திலே தேவன் இறங்கின போதிலும் கூட எது நிமித்தமாக அழிக்கும்படியே வந்தால் பாவம் கொடிதா என்ற நிமித்தமாக. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தேசத்தில் நம் கண்களால் எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம், எவ்வளவு வேதனையான காரியங்களை பார்க்கிறோம், எவ்வளவு கொடுமையான காரியங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அது பெரிய தவறாக, நம்முடைய பார்வைக்கு அது கொடுமையா இருக்கின்ற போது இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய பார்வையிலே பாவமெல்லாம் கொடிதா இருக்கிறது. நாமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் நினைக்கும் போது நாமே வேதனைப்படுகிறோம், தவறு நினைக்கும் போது நாமே துக்கப்படுகிறோம், கோபம் அடைகிறோம் அல்லவா? அது போல உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பார்க்கும்போது அந்த பாவமானது கொடுமையாயிருந்தபடியினாலே அழிக்க யோசிக்கிறார். ஆனாலும் அவன் அழிக்கின்ற வேளை யாரை யோசிக்கிறாராம்? தேவன் ஆபிரகாமை நினைத்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு தேவன் நம்மை நினைக்கும்படியாக இருக்கிறோமா? தேவ ஜனங்கள்லாம் இந்த தொலை முகவரிகளாய் நீங்கள் சந்திக்கின்ற நாம் யாவரும் தேவ ஜனங்கள்லாம் தேவ ஜனங்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் நினைக்கும்படியாக இருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஆபிரகாமை தேவன் நினைத்தார். அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் நினைத்த போது ஆபிரகாமை தேவன் நினைத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அதே அதிகாரம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32. அப்போது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசையாகிலும் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாரோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு நீதிமானாயிருந்தது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தேவன் நினைத்தபடியினாலே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், அந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு தேவனிடத்திலே ஆபிரகாம் பேசுகிறார். அதுபோல இன்றைக்கு நம் தேசத்தில் வந்திருக்கிற இந்த அழிவுக்குரிய கோரமான கொடுமையான இந்த நோயின் தாக்கமானது அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம், அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு மறுபடியுமாக தேசம் முழுமையாக நம்முடைய மாநிலத்தில் பார்க்கும்போது லாக்டவுன் மறுபடியும் வந்துவிட்டது. இது நிமித்தமாக எவ்வளவு பாதிப்புகளை ஜனங்கள் கடந்த ஆண்டில் சந்தித்திருப்பான்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், நாமும் சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய கரம் தேசத்தின் மீது நன்மையாய் இறங்க வேண்டும், தேவனுடைய அனுக்கிரகம் தேசத்தின் மேல் இறங்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று, தேவன் நம்மை நினைக்க வேண்டும். அன்றைக்கு தேவன் ஆபிரகாமை நினைத்தார். அந்த பட்டணம் அழிந்து போகாதபடிக்கு, அந்த பட்டணத்தில் இருக்கிற லோத்தினுடைய குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தது போல இன்றைக்கு தேவன் நம்முடைய காரியம் நினைக்கபடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே சொல்கிறார், 10 நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணம் அழிக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேசம் முழுமையாக எவ்வளவோ தேவ ஆலயங்கள் இருக்கிறது, தேவனுடைய ஆராதனைகள் இருக்கிறது. நம்ம எல்லாம் கர்த்தர் நீதிமான்களாக அழைத்திருக்கிறபடியினாலே அந்த 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிவுக்கு காக்கப்பட்டது. இன்றைக்கு நம் மாநிலம், நம் தேசம் அழிவுக்குள்ளே கடந்து போகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான பாதிப்பை நம் தேசம் சந்திப்பதாக எல்லா செய்திகளும் பார்த்து கொண்டு வருகிறோம். நம் கண் முன்பாக அநேக வேதனையான சம்பவம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுங்க, தேவன் சொல்லுகிறார், 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் என்ன செய்யப்படுகிறது? காக்கும்படியாக, அழிக்காதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அழிக்காதபடிக்கு எத்தனை நீதிமான்? 10 நீதிமான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். ஆபிரகாம் யாருக்காக நினைக்கும்படியா, யாருக்காக கேட்கிறான்? தன்னுடைய உறவாகிய, தன்னுடைய தகப்பனின் சகோதராகிய லோத் அழிந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி அவன் கேட்கின்றான்.
தேவன் ஆபிரகாமை நினைத்தார். காரணம் என்ன? ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் இருந்தான். அதோடு மாத்திரமல்ல, லோத்தை குறித்து பார்க்கும்போது அவனையும் அவன் நீதிமானாகத்தான் எண்ணுகிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாம் இடத்திலே தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு தேசம் முழுமையாக தேவ ஜனங்களாயிருக்கிற நம்மை நினைத்து பார்க்கும்போது நம் தேசத்துக்கு அழிவு வராதபடிக்கு தேவன் காக்க சித்தமாயிருக்கிறார். ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் தேவன் நினைக்கும்படியா இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே தேவன் நினைக்கும்படியாக ஆபிரகாம் செய்த காரியத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்ததில்லை. கொஞ்சம் அப்பொழுது அந்த புருஷர் 18ஆம் அதிகாரம் 22 படிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு முதலாவது செய்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அழிந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாய் இருக்கிறான். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆபிரகாம் நினைப்பது காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறான். இந்த அழிவிலிருந்து தப்பவிக்க யாரால் தான் முடியும்? தேவனால் மாத்திரம்தான் முடியும் என்று அவன் விசுவாசத்தபடியினாலே அவன் என்ன செய்கிறான்? தன் முயற்சி எதுவும் அவன் செய்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறானா? 23 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, ஒன்று கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறார், இரண்டாவது செய்கிறான் சமீபமாய் கிட்ட போறான். அப்படின்னா நாம் தேவ சமூகத்திலே இன்றைக்கு தேசம் அழிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு கடந்து போகிறது. இன்றைக்கு தேசத்தில் பார்க்கும்போது வேதனையான ஒரு சம்பவம் மறுபடியும் வந்து விட்டது அல்லவா? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொடுமையாக இருப்பதாக தேசத்தில் சொல்லப்படுகிறது. நம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் நினைப்பது காரணம் என்ன? ஆபிரகாம் நீதிமான் மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்குமாக நிற்கிறவனாய் இருக்கிறான். இரண்டாவது செய்கிறான், அவன் சமீபமாய் போகிறான், கிட்ட போகிறான், நெருங்கி போகிறான் தேவ சமூகத்தில். என்று சொன்னால் இந்த அழிவிலிருந்து யார்தான் காக்க முடியும்? தேவன் ஒருவர் தான் காக்க முடியும். தேசத்தில் அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். எவ்வளவோ மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள். எவ்வளவோ இன்றைக்கு பார்க்கும்போது ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து போய்விடாதபடிக்கு என்ன செய்கிறார்கள்? நினைத்து பார்க்காமல் முடியவில்லை. நம்முடைய தேசம் ஜனம் மிகுந்த ஒரு தேசம், ஜனம் பெருத்த ஒரு தேசமா இருக்கிறது. 100 கோடிகளுக்கு மேலாய் ஜனம் பெருத்திருக்கிற ஒரு தேசமா இருக்கிறபடினாலே, அழிவானது சடுதியாய் வந்து கொண்டிருக்கிறபடினாலே, இவையிலிருந்து தேவன் காக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமானாகிய ஆபிரகாம் என்ன செய்தான்? அவன் கர்த்தருக்குமாக நின்றான். இரண்டாவது செய்தான், அவன் சமீபமாக செல்வதை பார்க்கிறான். அப்படியானால் இன்றைக்கு நம் பட்டணம், நம்முடைய அக்கம்பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் செய்வதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ ஜனமாய் நம்ம செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இரண்டாவது, சமீபமாக கிட்ட போகணும். கிருபாசனத்தை நெருங்கி போவதற்கான அதிகாரத்தை அவன் கொடுத்திருக்கிறார். நெருங்கி போக முடியாத ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாமோ நம் நேரத்தை வீணாக்கி விடுகிறோம். நாமோ உலக ரீதியான காரியங்களுக்காக இன்னும் ஈடுபாடு கொண்டே இருக்கிறோம். கடந்த ஆண்டுதான் நம்முடைய பிரச்சனைகளை சந்தித்தோம் அல்லவா? ஆனால் சந்தித்த போதிலும் கூட ஒரு பெரிய மாற்றம் நம்மிடத்தில் இல்லை அல்லவா? கர்த்தர் நினைக்க முடியாத ஒரு நினைவு நமக்குள் இல்லை அல்லவா? கர்த்தர் ஆராதிக்கின்ற ஆராதனை நினைக்கின்றபடியா இருக்கிறதா? துதிக்கிற காரியம் நினைக்கபடியா இருக்கிறதா? ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். கர்த்தர் நம்ம நினைக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்பேற்பட்ட அழிவுக்குரிய காலத்திலே தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் எல்லோரும் கூட பிரயாசப்பட்டாலும் கூட அவர்களால் முழுமையாக இந்த காரியத்தை விடுவிக்க முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். தேவன் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் யார் நினைக்க வேண்டும்? தேவ ஜனங்களாகிய நம்மை கர்த்தர் நினைக்க வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இரண்டாவது, சமீபமாய் கடந்து போவதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம நினைக்கும்படியாக மாற வேண்டும், நினைக்கும்படியாக மாற வேண்டும். அதனால் கர்த்தர் நம்மை அங்கே
10 நீதிமான் நிமித்தமாக அந்த தேசம் அந்த பட்டணம் அழிக்கப்படுவது இல்லை என்று தேவன் ஆணையிட்டார். அப்படியே லோத்தினுடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து ஒப்புத்துணை மாறினது பேரு. ஆனால் அந்த குடும்பத்தை தேவன் காத்தார். காரணம் என்ன? யார் நினைத்து? ஆபிரகாமை நினைத்து. 10 நீதிமான்களாகிய லோத்தை நினைத்து அவனை காப்பார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை நினைக்கும்படியாக இருக்க வேண்டும். நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதான அந்த அனுபவத்தில் நாம் வளர வேண்டும். சமீபமாக நெருங்கி செல்ல வேண்டும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தேச அளவில் எவ்வளவு செய்தாலும் கூட ஓரளவு தான் தேசத்தால் செய்ய முடியும். இன்னைக்கு பார்க்கிறோம், அநேக மாநிலங்கள்ல பார்க்கும்போது மறுபடியும் லாக்டவுன் பண்றாங்க. அது நிமித்தமா எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒரு பக்கம் நோயின் தாக்கம் இருந்தாலும் கூட மறுபக்கத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய எல்லா விதமான பண ரீதியான காரியங்கள், மன உளைச்சல்கள், வேலையில்லாத பிரச்சனைகள், இவையெல்லாம் மறுபடியும் கடந்து வருவதை பார்க்கிறோம். மன உளைச்சலுக்குள்ளாக ஜனங்கள் தள்ளப்படுவதை பார்க்கிற இந்த நிலைமை நாம் இருக்கிறபடியினாலே தேவன் நினைக்கத்தக்கதாக ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். அதுபோல இன்றைக்கு நம்மை கர்த்தர் நினைக்க வேண்டும். நம்மை கர்த்தர் நினைத்து அங்கே பேசுகிறான், தேவ சமூகத்தில் பேசுகிறான். அவன் தொடர்ந்து காரணம் என்ன? அவரை கர்த்தருமாக நின்று விட்டான். சமீபமாக கிட்ட போறான். கர்த்தர் சமூகத்தில் போகிறார் ஆபிரகாம். சென்று அவர்கள் வாதாடுகிறார். என்று சொன்னால் அந்த பட்டணத்தில் யார் இருக்கிறது? 10 நீதிமான் நிமித்தமாக அந்த இடத்தை காக்கும்படியாக. அது போல இன்றைக்கு தேசத்தில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பக்திமான்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது பக்திமான்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் சொல்லி. வேதத்தில் பார்க்கும்போது அந்நிய ராஜாவாகிய கோரசை தேவன் தெரிந்து கொள்ள சொல்லி பார்க்கிறோம். நாகமானுக்கு மீட்பை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல தேவன் இன்றைக்கு அநேக நல்ல ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறபடினாலே, தேசத்தில் இருக்கிறபடினாலே, பக்தி உள்ள ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறபடினாலே, தேவ ஜனங்களை விட மிகுந்த பக்தி உள்ள ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். நாம் அறிந்து ஆராதிக்கிறோம். அவ்வளவு தேவனை அறியாதபடிக்கு பக்தி மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் நம்மை விட. 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை செய்யும்படியாக அழிப்பது இல்லை சொன்னது போல தேவனுடைய பிரசன்னம் விளங்க வேண்டும். தேசத்தில் தேவன் ஒருவர் தான் இந்த காரியங்களை மாற்ற முடியும். தேவன் நமக்கென்று ஒரு கிருபையை கொடுத்தார். ஆனாலும் கூட நினைக்கின்ற அளவுக்கு இந்த ஒரு கடந்த ஆண்டில் நடந்த பிரச்சனையிலும் கூட இந்த ஆண்டிலே ஆரம்பித்து 3 மாதங்கள் கடந்து வந்து 4வது மாதத்தில் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாய் ஜனங்கள் செல்கிறது. நாமும் செல்கிறோம். இன்றைக்கு தேசம் பிரச்சனைக்குள்ளாய் செல்கிறது. ஆனால் தேவன் ஒருவர் தான் மாற்ற முடியும். தேவன் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஆபிரகாம் நினைத்தது போல நம்மை தேவன் நினைக்க வேண்டும். இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை முன்பாக வைக்க வேண்டும். மூன்றாவதாக சமீபமாக நெருங்கி போக வேண்டும். தேவ சமூகத்துக்கு நாம் நெருங்கி போகிற நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது எடுத்து நாம் வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இங்கே பார்க்கிறோம் எல்லோரும் பாவம் செய்து சொல்லி பார்க்கிறோம். நம்மை கர்த்தர் நீதிமான்களை மாற்றி நிமித்தமாக நாம் பெருமைப்படுவதற்கல்ல, பாவத்தின் நிமித்தமாக தேவன் அங்கே பார்க்கிறோம். அங்கே அந்த கொடிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார் எல்லோரும் பாவம் செய்து என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் நீதிமானை மாற்றினார் என்று சொன்னால் ஒரு பெருமைக்கல்ல. நாமும் ஒரு நாள் பாவம் செய்தவர்களாக இருந்தோம். நம் நிமித்தமாய் கூட பிரச்சனைகள் வருவதாக தான் சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே நாம் பார்க்கிறோம் பவுல் சொல்லுகிறார் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் சொல்வது? பவுல் சொல்லுகிறார். தேவனை தரிசனமாய் கண்ட பவுல் சொல்லுகிறார் பாவியிலும் பிரதானமான பாவினை சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் பார்க்கும்போது ஒரு பெருமை நமக்குள் வந்து விட்டது. பெருமை நமக்குள் வந்து விட்டது. இன்றைக்கு நமக்குள்ளாக தாழ்மை இல்லாதபடி இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அன்றைக்கு பார்க்கும்போது ஒரு தாழ்மை உள்ளவனான மனுஷனாக இருந்தான். தன் ஜனத்துக்காக, அந்த லோத்தின் குடும்பத்துக்காக அவன் தேவ சமூகத்தில் வாதாடுகிறவனாக, தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறவனாக, தேவ சமூகத்தில் பேசுகிறவனாக இருந்தான். ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறார் எல்லோரும் இப்படினார்கள் பாவம் செய்தவளாக இருந்தபடி சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு மேட்டுமை நமக்குள் இருக்கிறது. ஒரு பெருமை இன்றைக்கு சபைகள் பெருமை, இன்றைக்கு ஊழியர்கள் பெருமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
தேவ சமூகத்தில் செய்கிறான், நோக்கி பார்க்கிறான். இரண்டாவது நெருங்கி செல்கிறான், சமீபமாக செல்கிறான் தேவ சமூகத்தில். தேவனோடு பேசுகிறான். 50 நீதிமான் நிமித்தமாக, 40 நீதிமான் நிமித்தமாக, 30 நீதிமான் நிமித்தமாக என்று சொல்லி பேசிக்கொண்டே வந்து செய்கிறான். 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிப்பது இல்லை என்கிற அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவன் சோதனையில் இருக்கிற அந்த மனிதனை யோசிக்கிறான், லோத்தை யோசிக்கிறான், லோத்தின் குடும்பத்தை யோசிக்கிறான். அதுபோல் இன்றைக்கு நாம் யோசிக்கிறோமா? ஜனங்களை, நம் உறவுகளை யோசிக்கிறோமா? நம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை யோசிக்கிறோமா? அவனுக்குள்ளாக அந்த யோசனை இருந்தது. அவன் மாத்திரம் நீதிமான் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளல்ல. என்று சொன்னால் பவுல் சொல்கிறார், எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள்? பாவம் செய்து ஏகமாக தேவ மகிமை இழந்து விட்டதாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக கடந்து வரும்போது 3:24 வாசிங்க. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது. இலவசம் இது. இதற்காக நாம் ஒன்றும் பிரயாசம் எதையும் செய்யவில்லையே. இதற்கு என்ன பிரயாசம் செய்தோம்? என்ன ஒரு காரியம் செய்தோம்? என்ன ஒரு கிரயம் கொடுத்தோம்? என்ன விலை கொடுத்தோம்? இலவசமான ஒரு கிருபையை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டோம். இதில் என்ன பெருமை இருக்கிறது? இதில் என்ன பெருமை இருக்கிறது? நமக்குள்ளாக இலவசமான ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். இலவசமாய் நம்மை நீதிமானை மாற்றினார். காரணம் என்ன? அன்றைக்கு அந்த தேசத்தை அழிக்கும்படியாக, அந்த சோதனை அழிக்கும்படியாக, அந்த பட்டணத்தை அழிக்கும்படிய காரணம் என்ன? பாவங்கள் செய்த நிமித்தமாய். பாவம் அங்கே பார்க்கும்போது அதிகரித்தபடியினாலே, பாவம் அங்கே பார்க்கின்ற போது தேவனுடைய சமூகத்திலே வேதனைப்படுத்தபடியே இருந்தபடினாலே அழிக்கும்படியே வந்தார். அதுபோல இன்றைக்கு ஒரு பக்கம் பாவம் உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. நீதி உலகத்தில் கிடையாது. அநீதியான ஒரு காலங்கள் நம் கண்களால் பார்த்து கொண்டு வருகிறோம். எவையெல்லாம் தவறுகள் என்று சொல்லி அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீதி இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பார்க்கும்போது வேதனைப்படும்படியான நடந்து கொண்டிருக்கிறது. அநீதியான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நீதிமான சொல்லி பெருமைப்படுவதற்கல்ல, இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாய் நாம் யாரால் எப்படி பெற்றுக் கொண்டோம்? இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். இலவசம். இதற்கு நாம் எதையும் செய்யவில்லை. இலவசம் இது. இலவசமாய் பெற்ற நான் தேவ சமூகத்தை செய்ய வேண்டும். அங்கே ஆபிரகாம் கதறுவது போல தேவ சமூகத்தில் கதற வேண்டிய ஒரு காலம் இது. பெருமைப்பட வேண்டிய ஒரு காலம் கிடையாது. மற்ற ஜனங்களை ஈடுபடுகின்ற ஒரு காலம் கிடையாது. ஏளனமாய் சிந்திக்கின்ற ஒரு காலம் கிடையாது. கதற வேண்டிய ஒரு காலம் இது. அப்படிதான் கதறினபடினால்தான் ஆபிரகாமை தேவன் நினைத்தார். ஆபிரகாமை தேவன் நினைத்தார். அதுபோல இன்றைக்கு தேவ ஜனங்களாய் நமக்குள்ளாக நாமும் யாராக தான் இருந்தோம்? நாமும் பாவம் செய்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இது நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். அதோடு மாத்திரமல்ல, அதிகத்தில் வாசிக்கும் போது 5:8 வாசிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விலக பண்ணினார். அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக, அவர் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இதற்கின்ற ஒரு பெரிய கிரை யாருமே செய்யல. உலக அளவிலே பார்க்கும்போது இதற்காக எந்த ஒரு விலை கொடுக்கல. இலவசமான கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டும். இரண்டாவது ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டங்க. நம்ம அன்றைக்கு ஆபிரகாமுக்கு இல்லாத, பழைய ஏற்பாடு இருக்கிற எந்த பக்தனுக்கும் இல்லாத ஒரு வாக்கியம் என்ன? அவர் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். இரண்டாவது அவர் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் நான் எவ்வளவு தாழ்ந்து தேவனுக்காக எழுப்ப வேண்டும்னா, நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கிறதா? நாம் எதையோ ஒரு நூதனமா யோசிக்கிறோம் அல்லவா? நம்மை குறித்து தேவ ஜனங்களை யோசிக்கிறேன். நான் நூதனமா யோசிக்கிறேனே, வித்தியாசமா யோசிக்கிறேனே. இலவசம் என்னை நீதிமானாக்கிறது எதுங்க? இலவசம். கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டேன் நான். இரண்டாவது ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். இதில் என்ன பெருமை இருக்கிறது? பெருமை செய்தவன் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறாரே, பெருமை என்ன இருக்கிறது? இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே சமீபமாய் வரும்படியாய் கதறும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அழிவை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தேவன் அழிப்பது சித்தம் அல்ல. பாவத்தின் நிமித்தமாக அழிவு வந்துவிட்டது.
இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் என்ன செய்யும்படியாக நம்மை கர்த்தர் நாமும் பாவம் செய்து ஏகமாய் மகிமை எழுந்தவர்களாய் இருந்தோம். கர்த்தர் என்ன செய்து விட்டார்? அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். எந்த பெருமைக்கும் இடம் கிடையாது. திருச்சபைகளுக்கு எந்த பெருமைக்கும் இடம் கிடையாது. ஊழியர்களாய் எனக்கு எந்த பெருமைக்கும் இடம் கிடையாது. நானும் எப்படி இருந்தேன்? நானும் பாவம் செய்து ஏகமாய் கட்டுப்போனவனாய் இருந்தேன். அவர் ரத்தம் என்னை நீதிமானாக்கினது. இலவசமாக கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்ட நான் இலவசமாய் தேவனுக்காக எழும்ப வேண்டும். இதற்கு எந்த கிரயம் செலுத்தவில்லை. நாம் நமக்காக அவர் கிரயமானாரே, நமக்காக அவருடைய வாழ்க்கையில் ஒப்புக் கொடுத்தாரே. அதனால் இன்றைக்கு ஆபிரகாம் நினைப்பது போல தேவன் நம்மை நினைக்க முடியாத மாற வேண்டும். உலகத்தில் தேசத்தில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆபிரகாமை விட்டு லோத் பிரிந்து போன பிற்பாடு ஆபிரகாம் ஜெபிக்கிறான் நீதிமானாக எண்ணும்படியாக. அதுபோல இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு நீதிமான்கள் இருக்கிறார்கள், பக்தியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மாதநாட்டிலே பார்க்கும்போது ஒரு 110 குறித்து பார்க்கும்போது அவன் தேவனை அறியாதவன் தான். ஆனால் அவன் தேவனுடைய அந்த சுகத்துக்கு பாத்திரவான். அவன் வேலைக்கார சுகமாவதற்கு அவன் பாத்திரவானாக இருந்தான். அதுபோல இன்றைக்கு தேவனால் நேசிக்கக்கூடிய பாத்திரவான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? நாமும் அழியாதபடிக்கு அவளும் அழியாதபடிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தது போல இன்றைக்கு தேவன் நம்மை நினைக்கும்படியாக மாற வேண்டும். ஆபிரகாம் எதிர்த்து நினைத்தார். அவர் ஆபிரகாம் தன்னை அழைத்த போது தன் தேசத்தையும் தன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வந்தான். எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்தான். இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இறங்கி வரும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். இறங்கி வந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான். நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வந்தான். இன்றைக்கு இறங்கும்படியாக தேவனுக்காக இறங்க வேண்டும். நாம் தேவனுக்காக தேவ சமூகத்தில் கதற வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. காரணம் என்ன? அவரால் மாத்திரம்தான் பட்டணம் அழிக்கப்படாமல் காக்கப்பட முடியும். தேசம் காக்க எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். எவ்வளவு நம்முடைய தேசத்தில் இருக்கிற நம்முடைய தேசத்தை ஆள்கிறவர்கள் எல்லாம் பிரயாசப்படுகிறார்கள். டாக்டர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. லாக்டவுன் என்று மூடப்பட்டு விட்டால் எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பட்டணத்தை அழிக்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை நீதி நிமித்தமாக? 10 நீதிமான் நிமித்தமாக. அது போல இன்றைக்கு தேசளவில் எவ்வளவோ இலவசமாய் பெற்ற நீதிமான். ஆனால் இலவசமாக கிருபையினாலே அந்த தகுதி பெற்ற நீதிமான். அதற்காக எந்த தொகை நான் கொடுக்கவில்லை. யாரும் எந்த தொகையும் கொடுக்கவில்லை. யாரும் அதற்கு பிரயாசப்படவில்லை. எதற்கு பெருமை நமக்கு? எதற்கு மேட்டுமை எனக்கு? இலவசம் அல்லவா? அது பெற்ற அத்தனை இலவசம் அல்லவா? இன்றைக்கு இருக்கிற உயர்வு அத்தனை இலவசம் அல்லவா? இன்றைக்கு இருக்கிற அந்தஸ்து அத்தனை இலவசம் அல்லவா? ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன். ஒரு வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இயேசுவின் ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் சொன்னால் யோசித்து பாருங்கள், எனக்குள் எவ்வளவு பாரம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்குள்ள இந்த பாரம் இருந்தது. ஆபிரகாமுக்குள்ள இந்த பாரம் இருந்தது. ஆபிரகாமுக்குள்ளாக தேவ சமூகத்தில் தான் இந்த அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடு இருந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பாரமும் வெளிப்பாடும் இருக்க வேண்டும். வெளிப்பாடு இருக்க வேண்டும் நமக்குள்ளாக. நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய நோக்கத்தை செய்வதற்காக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நினைக்கின்ற அளவுக்கு அவருடைய இருதயம் இருந்தது. அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்கள் ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்தை ஏற்றவர் தாவீதை தன் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அதுங்க தாவீது என்ன பண்ணாங்க? அவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அது போல இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக நாம் மாற வேண்டும். ஆபிரகாம் இதயத்துக்கு ஏற்றவனாக என்னும்படியாக பரிந்து பேசுகின்ற ஒரு மனமோனுக்குள் இருந்தது. தேவ சமூகத்தில் இறங்கி போய் தேவ சமூகத்தில் கெச்சிக்கிற ஒரு ஸ்வாபமோனுக்குள் இருந்தது. அது போல தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது நிமித்தமாக அந்த சந்ததி எல்லாம் காக்கப்பட்டது. அது போல இன்றைக்கு நம் நிமித்தமாக சமுதாயத்தில் அநேகர் காக்கப்பட வேண்டும். நம் நிமித்தமாக உறவுகள் காக்கப்பட வேண்டும். நம்மை தேவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களாக, சமீபமாய் செல்கிறவர்களாக, அதோடு மாத்திரமல்ல பெருமை இல்லாதவராய் இருக்க வேண்டும். இது என்ன? கிருபையினாலே இலவசமாய் கிடைத்த ஒரு பாக்கியம். இது நான் நீதிமான் தேவனோடு பேசுவதற்கு தகுதி என்ன? இலவசம். இதற்கு யாரும் நம்மளை விலை கொடுக்கல, யாரும் விலை கொடுக்கல. எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவு சிறிய ஆட்களாக இருந்தாலும் கூட இலவசம் தான் எல்லோருக்கும். எல்லோரும் இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்முடைய எந்த ஒரு கிரியம் அல்ல, இலவசமாக. இரண்டாவது, ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் பெருமை கொள்கிறோம், நம்முடைய அந்தஸ்தை குறித்து பேசுகிறோம், மற்றவர்கள் இழிவா யோசிக்கிறோம், உலகத்துக்கு சாபம் என்று யோசிக்கிறோம், அழிவை யோசிக்கிறோம். அல்ல, 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிக்கப்படாது என்று சொல்லி தேவன் ஆணையிட்டார். அதுபோல இன்றைக்கு நம் ஜபத்தின் நிமித்தமாக இன்னும் அநேக பக்தி உள்ள சந்ததிகள் பூமியில் வாழ்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக இந்த அழிவிலிருந்து தேவன் விளக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் அழிப்பதற்காக விரும்பவில்லை. தேவன் நாமே பாரப்படுகிறோமே. நம் தேவன் உருக்கம் உள்ளவர் அல்லவா? நம் தேவன் ஒரு நல்ல சமாரியன் அல்லவா? குற்றுயிராய் இருந்து அவனை நோக்கி செய்கிறார். மனதுருகி சென்ற தேவன் அல்லவா அவர்? காயம் கட்டின தேவன் அல்லவா அவர்? திராட்சை ரசத்தை வார்த்த தேவன் அல்லவா அவர்? தன்னுடைய கழுதை தன்னோடு கூட வந்த வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போன தேவன் அல்லவா அவர்? சத்திரங்களை கொண்டு போய் சேர்த்த தேவன் அல்லவா அவர்? மறுபடியும் வந்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய முடியாது சொல்லிவிட்டு சென்ற தேவன் அல்லவா? மனதுருக்கத்தின் தேவன் அவர், மனதுருக்கத்தின் தேவன் அவர். லாசருடைய அந்த மரணத்திலே கடந்து போய் பார்க்கின்ற போது ஆவில் கலங்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஒரு துக்கம் என்று சொன்னால் தேவன் கலங்குகிற தன்மை உள்ளவர். உலகத்தில் துக்கம் என்று சொன்னால் தேவன் கண்ணீர் விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சுவாபம் என்ன? தேவன் தான், பட்சிக்கிற அக்கினிதான், அழிக்கிறவர் தான். ஆனால் அதே நேரம் மன உருக்கமுள்ள தேவன் அவர், மன உருக்கமுள்ள தேவன் அவர். இன்றைக்கு தேசம் அழிவதை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல. எது நிமித்தமாய் அழிவு வந்தது? பாவத்தின் கொடுமை நிமித்தமாய் அழிவு வந்தது. ஆனால் அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக யார் நினைக்கிறார்? தேவன் நீதிமானாகிய நம்மை தேவன் நினைக்கிறார். இந்த நீதிமான்கிற ஒரு மேன்மை எப்படி வந்தது? எனக்கு இலவசமாய் வந்தது. எனக்கு அவர் ரத்தத்தினால் வந்தது. எனக்கு எதற்கு? எனக்கு மேட்டிமை ப்ரௌடா இருக்கும். என்ன பண்ணாங்க? இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளாய் பெருமை அதிகமாக இருக்கிறது. சபை பெருமை, ஊழியர்கள் பெருமை, இலவசமாய் என்னை நீதிமானாக்கினார். யாராக இருந்தாலும் அவர்கள் இலவசமாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் தான், ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம். நாமும் தான் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை மீட்டெடு செய்து விட்டார், நம்மை நீதிமானாக மாற்றினார். இலவசமாக எந்த கிரியைகளே நமக்குள்ளாக பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்துவை நமக்காய் கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் அல்லவா? அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் நினைத்தது போல நம்மை தேவன் நினைக்க வேண்டும். தேவன் ஆபிரகாம் எதற்கு நினைத்தார்? அவர் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார், தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் இப்பேற்பட்ட அழிவுகள், குறிப்பாக நம் தேசத்தில் பெரிய ஒரு அழிவுகள் கடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. எல்லா தேசங்களை விட இந்தியாவில் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்களை பார்க்கின்ற போது, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது எழுப்புதலை தேவன் இந்த தேசத்திலே தமிழ்நாட்டின் மூலமாக தான் கொண்டு வரும்படியாக அநேகர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் எழுப்புதலுக்குரிய வழி தெரியவில்லையே. அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஆட்டு மந்தையை போல வாதில் கடத்தப்படுவதை பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு எவ்வளவு பிணங்கள் புதைக்க முடியாமல் எரிவதாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அல்லவா? இவை எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தது போல நம்மை கர்த்தர் நினைக்க வேண்டும், உங்களை கர்த்தர் நினைக்க வேண்டும். நினைக்கும்படியாக வாழ வேண்டும். நம்ம நினைக்கும்படியாக வாழ வேண்டும். நெருங்கி செல்ல வேண்டும். தேவனிடத்தில் பேச வேண்டும். நாம் தேவனோடு நம்முடைய காரியங்களை சொல்ல வேண்டும். நான் நீதிமான் என்று சொல்லி ஒதுங்கி வாழ்வதற்கு அல்ல, நான் உண்மையுள்ளவன் சொல்லி ஒதுங்கி வாழ்வதற்கு அழிக்காதபடிக்கு தேவனுடைய தூதர் இறங்கி வந்துவிட்டார். அழிக்கும்படியாக தேவ சமூகத்துக்கு நெருங்கி செல்கிறார். ஆபிரகாம் நெருங்கி செல்கிறார்.
நம் வாழ்க்கையில் நெருங்கி செல்ல வேண்டிய ஒரு காலம் இது. கடந்த ஆண்டு கூட நாம் கண்கள் முன்பாக எவ்வளவு பிரச்சனையை கண்ட போதிலும் கூட கடந்த ஆண்டினுடைய இறுதி காலங்களிலே நெருங்காமல் இருந்தபடினால்தான் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துவிட்டது. மாற்றமில்லை, நமக்குள்ளாக மாற்றமில்லை. நாம் நூதனமாய் யோசிக்கிறோம் நம்மை குறித்து அல்ல. நாமும் யார்தான்? பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனவர்கள் தான். ஆனால் நம்மை எப்படியாக நீதிமானை மாற்றினார்? இலவசமாய் கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டேன். அவர் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன். இதை நினைத்து பார்க்கும்போது நாம் தகுதியற்றவளாக தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எந்த மேட்டிமைக்கும் இடம் கிடையாது. உலகத்தில் அணுகிறவர்கள் ஏதோ தவறு செய்வது அல்ல, நாமும் கொடுத்தான் அதற்கு பாத்திரவனாய் மாறி இருக்க வேண்டும். நாமும் அப்படித்தான் போயிருக்க வேண்டும். ஆனால் தேவன் நம்மை இலவசமாய் கிருபையினாலே நீதிமானாக்கினார். நம்மை ரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்கினபடியினாலே நம் வாழ்க்கையில் தேவனை நினைக்க வேண்டும். சங்கீதத்திலே வாசிக்கும் ஒரு சங்கீதம் 136:23 சொல்லப்படுகிறது, நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. எப்போது நினைத்தார்? தாழ்வில் நினைத்தார். பாவத்தில் இருந்த போது நினைத்தார், சோகத்தில் இருந்த போது நினைத்தார், வேதனை நினைத்த போது நினைத்தார், வெட்கத்தில் இருந்த போது நினைத்தார் நம்மை, துக்கத்தில் இருந்த போது நினைத்தார் நம்மை. நினைத்து பார்க்கிறோமா? அதையெல்லாம் மறந்துவிட்டு உலகத்தினுடைய அழிவை பார்க்கும் போது யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமோ அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற லோத்திற்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நீதிமான்கள் இருக்கிறார்கள், பக்தியுடன் இருக்கிறார்கள், நியாயம் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அநியாயம் செய்கிற அல்ல, நியாயம் செய்திருக்கிறார்கள். தேவனை அறியாமல் தான் இருக்கிறார்கள். நீதி செய்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது நமக்கு நீதி இல்லாமல் இருக்கிறதே, நியாயம் இல்லாமல் இருக்கிறதே. ஏற்றத்தாழ்வை யோசிக்கிறோமே, நாம் பெருமையை சிந்திக்கிறோமே, நாமே பயப்படுகிறோமே. நோயின் தாக்கத்தை பார்க்கும் போது பயம் நம்மையும் தாக்கிக் கொண்டிருக்கிறதே. வேதம் முழுமையாய் அதிகமான வார்த்தை என்ன? பயப்படாமல் சொல்லிருக்கிறாரே, பயமனை தாக்கிக் கொண்டிருக்கிறதே. பயம், எங்கும் பயம், எந்த இடத்திலும் பயத்தோடு இருக்கிறோம் அல்லவா? எத்தனை ஒரு கொடுமையான காலத்தில் வந்திருக்கிறோம். தேவ ஜனமாய் நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது, யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. பயம், முற்றிலும் சுற்றிலுமான பெரிய பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியே செல்ல முடியாதபடி பயம். வேதம் முழுமையாய் தேவன் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயம் காரணம் என்ன? நம்மை கர்த்தர் நினைக்கும்படியாக நாம் மாற வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தாரே, ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தாரே, நினைச்சு செய்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து செய்கிறார். லோத்து குடியிருந்த பட்டணங்களையும் தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவிலிருந்து நடுவில் தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் நினைத்தார்? ஆபிரகாமை கர்த்தர் செய்தாங்க, லோத்தை அந்த அழிவு தப்பி வைக்கும்படியாக அனுப்பிட்டார். அதுபோல இன்றைக்கு நம்மை நினைக்க வேண்டும். நம் மூலமாக அநேகரை தேவன் காக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகரை காக்கதான் தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை நாமே பயந்து கொண்டு காப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, வசனம். ஆனால் அனுபவம் என்ன? தூங்கிவிட்டார் என்ற அனுபவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறங்கிவிட்டார் என்ற அனுபவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிக்கை எடுக்கிறோம், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கிரியில் அவர் தூங்கிவிட்டார், நான் பயந்து கொண்டிருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், ஆனால் பயத்தில் நான் வாழ்கிறேன், பயத்தில் நான் வாழ்கிறேன். யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், பலம் கொண்டு திடமனமாயிரு, நீ போகவிடமெல்லாம் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொன்னார் அல்லவா? ஆனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருந்தபோதிலும் கூட இன்றைக்கு ஜீவனற்றது போல நம்முடைய செயல்கள் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தேவன் ஆபிரகாம் நினைத்தது போல இன்றைக்கு தேவன் நம்ம நினைக்கிறார். நினைப்பதற்குரிய தகுதி என்ன? நம் வாழ்க்கையிலே நாமும் கூட எப்படி இருந்தோம்? பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தோம். அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை தாழ்வி நினைத்தவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனங்களுக்குள்ளாக மேட்டிமையை தேவன் வெறுக்கிறார்.
தேவ ஜனங்களுக்குள்ள சுயநலம் இன்றைக்கு, பயம், அச்சம். நாம் தான் திறப்பில் இருக்கபடியாய் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், நாம் தானே செய்ய வேண்டும். ஆபிரகாம் நெருங்கி வந்தார். ஆபிரகாம் தேவ சமூகத்துக்கு நெருங்கி வந்தார், சமீபமாய் வருகிறார். அவர் தேவ சமூகத்தில் போராடும்படியாய் ஜெபிக்கின்றார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் போராட வேண்டும். என் தேசம் ஐயா, என் ஜனங்கள் ஐயா, என்னுடைய ஆண்டவரே, அக்கம் பக்கம் இருக்கிற அத்தனை பேரும் என் ஜனங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் இது, என் உறவுகள் ஐயா, என் நண்பர்கள் ஐயா, அழிவிலிருந்து தப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமானுடைய 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிக்காதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் பட்டணங்கள், நம்முடைய மாநிலங்கள், நம் தேசம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இருக்கிறார்களே, எவ்வளவோ ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது அல்லவா, ஆவிக்குரிய தேவ ஊழியர்கள் இருக்கிறார் அல்லவா. நம் மூலமாக நம்முடைய பட்டணத்தை தேவன் அழிக்காதபடிக்கு சித்தம் வைத்திருக்கிறார். எழும்ப வேண்டும், நாம் நம்ம நினைக்கும்படியா எழும்ப வேண்டும், நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியா எழும்ப வேண்டும், நாம் தேவ சமூகத்தில் நெருங்கும்படியா எழும்ப வேண்டும். நாம் மேட்டிமை நமக்குள் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு நமக்குள் இருக்கக்கூடாது. பவுல் சொல்கிறார், நாம் எல்லோரும் என்ன செய்து விட்டோம், பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம். நாம் கூடத்தான் அதில் இருக்கிறோம். ஆனால் என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதியின் தேவனை ஆராதிக்கும்படியாக, நீதியின் சூரியனை ஸ்தோத்திரிக்கும்படியாக. அநீதியுள்ள தேவன் அல்ல. பிலாத்து சொல்கிறார், அவர் நீதிமான். பிலாத்தின் மனைவி சொல்கிறார், அவர் நீதிமான். அவன் நிமித்தமாக இரவெல்லாம் எனக்கு நித்திரை வரவில்லை சொல்லி பார்க்கிறோம். பிலாத்து சொல்கிறார், அவரிடத்தில் அநீதியை சொல்லி பார்க்கிறோம். அதனால் நீதியின் தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். நீதி செய்கிற தேவன் அவர். பாவத்தின் நிமித்தமாக அழிக்க யோசித்தாலும் கூட அவர் வேதனைப்படுகிறவராய் இருக்கிறார். துன்மார்க்கன் சாவதை தேவன் விரும்புவது கிடையாது. அழியாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமான்கள் இருக்க வேண்டும் அந்த பட்டணத்தில். நாம் தான் நீதிமான்கள், இலவசமாய் பெற்ற நீதிமான்கள், ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். பெருமை இல்லாதவளாய் இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாதவளாய் இருக்க வேண்டும், ஒரு மனமுள்ளவளாய் இருக்க வேண்டும், உறுதியோடு செயல்பட வேண்டும். நாமும் அழியாதபடிக்கு, நம் மூலமாக தேசம் அழியாதபடிக்கு, நம் பட்டணம் அழியாதபடிக்கு. இந்த அழிவு மாத்திரமல்ல, இந்த காரியத்தின் நிமித்தமாக எல்லா காரியம் தடைப்பட்டு போகும்போது எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவோ ஜனங்களுடைய குறைந்து விடுகிறார்கள். காரியம் எல்லாம் பார்க்கும்போது, தேச அளவிலே பார்க்கும்போது எல்லா பண காரியம் எல்லாம் குறைவதாக பார்க்கிறோம். வேதனை இதை தொடர்ந்து சென்றால் என்ன ஆகும் என்று யோசித்து பார்ப்போம். பஞ்சம் வந்து விடும் அல்லவா. ஆனால் 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். நாமும் நீதிமான்களாக்கப்பட்ட ஜனங்கள். நாம் அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு நீதிமான், அதுபோல இன்றைக்கு இலவசமாய் கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்ட ஒரு நீதிமான். நான் எந்த பெருமை இல்லாதபடிக்கு இலவசமாய் பெற்றேன் ஐயா. இந்த மகிமை, நீதிமான்கிற தேவனோடு கூட பேசுவதற்குரிய அதிகாரம், தேவனோடு கூட ஜெயிப்பதற்குரிய அந்த கிருபை எதிரால் வந்தது, இலவசமாய் வந்தது. எனக்கு இலவசம். எந்த ஒரு காரியத்தை பெருமை பேச முடியாது, இலவசம். இது யாரும் பெருமையை சொல்ல முடியாது, இலவசம். யாவருக்கும் இந்த மேன்மை, அவரோடு கூட பேசுவதற்குரிய அதிகாரம், அவரிடத்திலே ஜெயிப்பதற்குரிய அந்த கிருபை இலவசமாக வந்தது. ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். ரத்தம் என்னை நீதிமானாக்கினது. அதனால் மேட்டிமைக்கோ, பலவிதமான பெருமைக்கோ, உயர்வு தாழ்வுக்கோ, மற்றவர்கள் ஏளனமாயோ, மற்றவர்கள் இழிவாய் யோசிக்கிற ஒரு காலம் கிடையாது. இனி பட்டணம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். நீதிமானாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம் தாழ்மை, நமக்குள் தாழ்மை இருக்க வேண்டும். யாரையும் உலக ரீதியான எந்த ஒரு மனுஷனும் கூட இழிவாய் யோசிக்கவே கூடாது. யோசிக்கவில்லை. லோத்து தன்னை விட்டு பிரிந்து போன போதிலும் கூட அதை யோசிக்கவில்லை. லோத்திற்காக வாதாடுகிறவராக ஆபிரகாம் இருந்தார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காய் வாதாடுகிறவராய் மாற வேண்டும் நாம். அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய நோக்கம். வாதாடுகிற மக்களாக பிதாவின் சமூகத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுகிறாரோ அதுபோல் பூமியில் நாம் பரிந்து பேச வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். நாம் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் அற்புதங்களை செய்யும். நம் ஜெபம் அதிசயங்களை செய்யும்.
நம் ஜெபம் அழிவிலிருந்து ஜனங்களை காக்கும்படியே மாற்றும். தேசம் இந்த அழிவிலிருந்து காக்க முடியாது எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள். தேசத்தினுடைய தலைவர்களுடைய இருதயமெல்லாம் மன உளைச்சலாய் இருக்கும். எவ்வளோ வைத்தியருடைய மனமெல்லாம் உளைச்சலாய் இருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிறார்கள். பயம் சூழ்ந்த உலகத்தில், பயம் சூழ்ந்த தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒன்று, ஆபிரகாமை அன்று நினைத்தது போல கர்த்தர் இன்றைக்கு நீதிமான்கள் என்று சொல்கிற தேவ ஜனங்களையும் சபைகளையும், சபையில் இருக்கிற தேவ ஜனங்களை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். நினைக்கிற தேவனுக்கு நாம் நெருங்கி செல்ல வேண்டும், நெருங்கி செல்ல வேண்டும். இலவசமாய் பெற்ற நான் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கிருபையை நான் இலவசமாய் கொடுக்கணும் கர்த்தாவே. யாரும் எந்த பெருமைக்கிடம் கிடையாது. பயம் சூழ்ந்திருக்கிறது. உலகமும் பயப்படுகிறது. தேவ மனுஷன் நானும் பயப்படுகிறேன், நானும் பயப்படுகிறேன் தான். நாம் பயப்படுகிறோம். வெளியே வருவதற்கு பயப்படுகிறோம், பயப்படுகிறோம். யோசித்து பாருங்க, எதற்கு இந்த பயம் வந்தது? எதற்கு இந்த பயம் வந்தது? பூர்ண அன்பிலே பயம் கிடையாதுங்க. எதற்கு இந்த பயம் வந்தது? பயம் வந்து விட்டது அல்லவா? என்னை அறியாதபடி ஒரு பயம் வந்து விட்டது. காரணம் என்ன? பூரண அன்பு இல்லை, பூரணம் இல்லை. நான் நீதிமான் தான். எதினால் நீதிமான்? நான் இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டனான். இதற்கென்று எந்த கிரைமன செலுத்தல. ஆனால் நான் காண்பிப்பதுபடி நான் எதையோ சாதித்திருந்ததாக காண்பிக்கிறேன். நான் எதையோ பெரிதாக நான் செய்துவிட்டேன். அல்ல, கிருபை இலவசம். ரத்தம், அந்த தேவ ரத்தம் பாவியாகி என்னை நீதிமானாய் மாற்றினது. அந்த ரத்தம் என்னை மாத்திரமல்ல, யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேரும் அந்த ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். பெருமைக்கு இடம் கிடையாது, பேச்சுக்கு இடம் கிடையாது, என் பிரயாசத்துக்கு இடம் கிடையாது. பயந்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு வந்து விட்டேனே, நான் பயப்படுகிறேனே, ஊழியம் நான் செய்கிறேன், நான் பிரசங்கம் செய்கிறேன். பயம், பயத்தோடு தான் இருக்கிறேன். உலகம் பயந்து கொண்டிருப்பது போல தெய்வ மனுஷனும் பயந்து கொண்டுதான். காரணம் என்ன? ஒரு பூரணம் இல்லை. பூரண அன்பில் பயம் கிடையாது. அன்பில் பயம் இருக்காது. பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விட்டோம். உண்மைதான். இந்த நோயின் தாக்கம் அதிகரிப்பது உண்மைதான். தேவனுக்கு தெரியும் அந்த காரியம் என்னவென்று சொல்லி. நம்மை விட தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார். அப்படி ஏற்றவனாய் இருந்தபடினால் தான் கடைசியாக அதை படித்து முடிப்போம். 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும். அப்போஸ்தலர் 13 22 and 23. சீக்கிரம் வாசிக்கும். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தபடியினாலே அந்த சந்ததியிலே யார் வந்தார்? அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட அவர் எந்த சந்ததியில் வந்தார்? தாவீதின் சந்ததியில் வந்தார். காரணம் என்ன? இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார். அவனுக்குள் குறை இருந்தது. அவனுக்குள் அங்கே சொல்லப்பட்ட 10 கட்டளைகளிலே 2 கட்டளைகளை மீறினவன் தான். ஆனால் அவனை குறித்து தேவன் சொல்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்ன? இந்த வேதத்திலே நீங்கள் படித்து பார்க்கும்போது தாவீதுடைய சுபாவம் எப்படி இருந்தது, தாவீதுடைய தன்மை எப்படி இருந்தது, அவன் அன்பு எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? அதுதான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தது. பரிந்து பேசுகிறவனாக, அபிஷேகம் பண்ண யாரையும் அசலை எண்ணாதவனாக, அநேக அவனோடு கூட வந்தவங்களை பார்க்கும்போது சாதாரண மக்கள் தான் அவனோடு கூட இருந்தார்கள், தரித்திரர்கள் இருந்தார்கள். இப்படி எல்லாம் அவருடைய ஐக்கியம் இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்களோடு அதிகமாய் பழகினார். ஆனால் இன்றைக்கோ இலவசமாய் பெற்ற இந்த ரட்சிப்பும், இலவசமாய் பெற்ற நீதிமான்கிற அந்த ஒரு மேன்மையும் நமக்கு கிடைத்த போதிலும் கூட இலவசமாய் கிடைத்ததை குறித்து நாம் யோசிக்காமல் பெருமையாக அல்லவா யோசிக்கிறோம். அதனால்தான் தாவீது சொல்றான், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அவன் சொல்லுவான் எப்போதும், நான் கரவலாளர்களுக்கு பின்னாக போன என்னை ராஜாவாக மாற்றினார் என்று சொல்லி மேட்டிமையாய் பேசின தன் மனைவியாக மீகானுக்கு சொல்கிறான், இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார்தான்? என் தேவன் தான் கொண்டு வந்தான் சொல்லி அவன் மனைவியாகி மீகால் அவனை அவமதிப்பதாய் பார்க்கிறோம். ஆனால் அவனும் தாழ்ந்தவனாய் இருந்தான். அதனால் இந்த நாட்களிலே தேவ ஜனமாக நாம் தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த காரியம் எல்லாம் இலவசமாய்ப்பட்டது ஐயா. அதனால் பெருமை இல்லாதவனாக நாம் தாழ்மை உள்ளவனாக மாறும்போது தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நினைக்கின்றார். மேட்டுமையான தூரத்தில் அறிகிறார். தாழ்மை நோக்கி கர்த்தர் நோக்கி பார்க்கிறபடினாலே இந்த அனுபவத்தில் செல்வம் 10 நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிப்பது இல்லை என்று சொன்னார். அதுபோல தேவ ஜனங்களாகி நம் மூலமாக எவ்வளவோ ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ ஜனங்கள் மன அழுத்தங்கள், எவ்வளவோ ஜனங்கள் வேதனைக்குள்ள கடந்து போகிறபடினாலே இதிலிருந்து தேவன் விடுவிக்க சித்தமாயிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, அவர்தான் மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆபிரகாம் நினைப்பது போல, ஆபிரகாமை தேவன் நினைத்தது போல நம்மையும் கர்த்தர் நினைக்கும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாமும் யார்தான்? நாமும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் மகிமையற்றவர்களாய் இருந்தோம். கிருபையினாலே இலவசமாக நீதிமானாக்கப்பட்டேன் என்கிற எண்ணம் எனக்குள் எப்போதும் இருக்கும்போது தான் அந்த அம்புல சாழ்மை இருக்கும் எனக்குள்ளாக. ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டேன் சொல்லுகிற எண்ணம் இருந்தால்தான் அந்த ரத்தத்தை நினைத்து நான் ஒரு அழுகிற மனுஷனாய், பாரப்படுகிற மனுஷனாய் மாறுவேன். தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, உறவுகளுக்காக பாரப்படுகிறவனாய் மாறுவோம். கெத்செமனே தோட்டத்திலே தேவ ஜெபம் எப்படி இருந்ததோ அது போல ஒரு ஜெபம் நமக்குள் வரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனமாகி நாம் கொடுமையான காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலை தேவன் உண்டாக்கும்படியாக அல்லவா சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறோம். நாம் தேவன் அந்த எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தர் நினைக்கும்படியாக ஆபிரகாமை கர்த்தர் நினைப்பதற்கு காரணம் என்ன? அவன் நெருங்கி வருகிறவனாய் இருந்தான், சமீபமாய் வருகிறவனாய் இருந்தான். இரண்டாவது பாரப்படுகிறவனாய் இருந்தான். பவுல் சொல்வது போல நம் வாழ்க்கையிலே நம் யாவரும் யார்தான்? நம்மை விட நீதிமான்கள் வெளியே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவாத காலங்களிலே பார்க்கும்போது வெளியே நீதிமான்கள் இருந்தார்கள். கொர்நேலியு சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் சொல்லப்படுகிறது. அது போல இன்றைக்கு வெளியில் பக்தி உள்ள மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க, நல்ல குணமுள்ள மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அவரெல்லாம் அழிக்காதபடிக்கு தேவன் விரும்புகிறபடினாலே யார் நினைக்க வேண்டும்? ஆபிரகாம் நினைத்தது போல தேவ ஜனங்களை, தேவ சபைகளை, தேவ ஊழியர்களாகிய நம்மை நினைக்கின்ற போது தேவன் நம்மூலமாக அந்த பட்டணம், நம்முடைய தேசம், நம்முடைய மாநிலம், நாம் இருக்கின்ற பட்டணம், நாம் இருக்கின்ற பகுதி அழிந்து போகாதபடிக்கு தேவன் கட்டளையிட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். அதுபோல இன்றைக்கு கர்த்தர் நம்ம நினைக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். தாழ்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். நினைக்கிறார் தேவன் இந்த அழிவிலிருந்து தப்பிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை கர்த்தர் நினைக்கும்படியாக 10 நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணம் அழிந்து போகாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம். லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார். லோத் விலகி போனான், தேவனை விட்டு விலகி போனான், ஆபிரகாமை விட்டு விலகி போனான், பசுமையாய் இருந்த காட்சியை கண்டு விலகி போனான். அதுபோல உலகம் பசுமைகளையும் செழிப்புகளையும் மேன்மைகளையும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே நீதிமான் இருக்கிறார். பட்டணம் காக்க முடியாத ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேசம் அழிந்து போகாதபடிக்கு இந்த நோயினுடைய தாக்கம், இந்த கோவிட் கொரோனாவுடைய தாக்கமானது அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் காக்க வேண்டும். கர்த்தர் காக்க வேண்டும். அரசாங்கம் எவ்வளவு பிரயாசப்படுகிறது. நம் தேசத்தினுடைய தலைவர்கள், நம் தேசத்திற்கு ஆள்கிறவர்கள் எவ்வளோ முயற்சிக்கிறார்கள். மன உளைச்சல், மருத்துவர்களுக்கு மன உளைச்சல், காவல் போலீசர்களுக்கு மன உளைச்சலை பார்க்கிறோம். எவ்வளவோ அரசாங்கம் இருக்கிறவர்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறார்கள். அழியாதபடிக்கு தேவன் ஒருதான் காக்க முடியும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல கர்த்தாவே. நாங்கள் யாவரும் இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றப்படியாய் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு உங்களுடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு வெளிப்படுவது போல எங்கள் மூலமாய் உடைய வல்லமை தேசத்தில் வெளிப்படுவதாக, சுகம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, அதிசயம் வெளிப்படுவதாக, முழுமையான சுகத்தை தேசத்தை வெளிப்படுத்துவீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்மையுடைய ஜனங்களாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமா